எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வெளிப்படுத்தி காசு கொடுத்து நாங்கள் இங்கே பேசுறதை கேட்க வந்ததற்காக ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். இந்திரா எவ்வளவோ தடங்களுக்கு பிறகும், எவ்வளவோ சவால்களுக்கு பிறகும், எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகும் இன்னைக்கும் தொடர்ந்து போராடுதுன்னா அதுக்கு உங்க மாதிரி மலேசியாவில் இருக்கிற ஆயிரம் உண்மையான இந்தியர்களின் விடுதலைக்கு இயங்குபவர்களின் ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க முடியுது. அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைய போராட்டம் முதல்ல திரு சிவா சொன்ன மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முடியக்கூடிய ஒரு போராட்டம். இது ஒரு நீண்ட நெடும் போராட்டம் என்றும் சொல்ல முடியாது. இந்த போராட்டத்தை 5 வருஷத்துல முடிக்கிறதா, 10 வருஷத்துல முடிக்கிறதா, 15 வருஷத்துல முடிக்கிறதா, இல்ல இன்னும் 100 வருஷத்துக்கு கொண்டு போறதாங்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம மனசு வச்சோம்னா இந்த வருஷமே நம்ம பிரச்சனை முடிக்கணும். நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். மேல வடக்க லங்காவில இருந்து கீழே ஜோஹர்பார்ல இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் நீங்க மலையாளியா இருக்கலாம், தெலுங்கரா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், மராட்டியனா இருக்கலாம், பஞ்சாபியா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எம்ஐசில இருக்கலாம், டிஏபில இருக்கலாம், பாஸ்ல இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம், எந்த இயக்கத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா மலேசிய இந்தியர்களுடைய உரிமை போராட்டம் வர பொழுது இந்திராங்கிற பெரிய அமைப்பு கீழே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா நம்முடைய உரிமைகளுக்காக நம்ம இன்னும் 100 வருஷம் காக்க வேண்டியதில்லை. இன்னும் இந்த வருஷத்திலே நம்மளால சாதித்து காட்ட முடியும். இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இந்த ஒற்றுமைக்காக தான் நாங்க நாடு முழுக்க சென்று எங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். இவர்கள் மலையாளிகள், அவங்களுக்கு இந்த தனி சங்கம், அவங்களுக்கு இந்த தனியா ஒரு எலக்ட்ரிஷன். இவர்கள் தெலுங்கர்கள், இவங்களுக்கு ஆண்டுக்கு 1 மில்லியன். நீ சீக்கியர், உனக்கு ஆண்டுக்கு 1 மில்லியன் தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறாங்க? ரொம்ப கெட்டிக்காரங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் சும்மா அது தானா நடக்குது, எல்லாம் கோயின்சிடென்ட் இல்லைங்க. எல்லாமே திட்டமிட்டு செய்யறாங்க. இப்ப நம்மள உடைக்கிற பொழுது, தனித்தனியா கூப்பிட்டு நம்மளுக்கு காசு கொடுக்கிற பொழுது ரொம்ப இனிப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா தனித்தனியா நம்மளை எல்லாம் பிரிச்ச பிறகு, தனியா சின்ன சின்ன சமூகங்களை நம்மளை பிரிச்சு உடைச்ச பிறகு, அவங்க நினைக்கிற நேரத்துல நம்ம ஒரே அடியில் அடிச்சு நொறுக்கி இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவாங்க. அதுக்கான வேலை தான் இப்ப அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையில நம்ம விழுந்துடக்கூடாது. முதல்ல நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். இந்த சமுதாய பிளவு இந்தியர்களுக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டு. என்னைக்கு அக்பர் இந்தியா மேல படையெடுக்க வந்த பொழுது அங்க ஒரு பெரிய கூடாரத்துல இருந்து கீழே எதிரி படையை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதிரி படையை பார்க்கிற பொழுது தனித்தனியா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ராத்திரியில. ஏன் அவருடைய தளபதியை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் அங்க நெருப்பு எரியுது? அதாவது இந்தியாவை தற்காக்கிற மன்னர்களுடைய படைகள்லாம் ஏன் தனித்தனியா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப அக்பரோட தளபதி சொல்றாரு, இல்ல அவங்க எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஏன் இவ்வளவு பேருக்கும் தனித்தனியா சமைக்கிறாங்க, ஒரே இடத்துல சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானு கேட்கிறாரு. இல்ல அவங்களோட இது என்னன்னா, இவங்க சமைச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சமைச்சா இவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்க தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அக்பர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்தியாவை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? நம்முடைய பிளவு இருக்கிற வரைக்கும் ரொம்ப சுலபமா எதிரிகள் நம்மள பிரிச்சு அவங்க காரியத்தை நடத்துவாங்க, நம்மள எதுவுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. நம்ம இப்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நாட்டுல அடுத்து எலெக்ஷன் வரப்படும். இதுவரைக்கும் நீங்க இங்க வந்திருக்கவங்க எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நாங்க என்ன செய்யறோம், நாடு முழுக்க போய் ஒரு சிந்தனை புரட்சியை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கோம். எல்லாரும் சிந்திக்க வேண்டிய நேரம். குறிப்பா மலேசிய இந்தியர்கள் ஒரே குரல் நின்று சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இதுவரைக்கும் 12 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. நம்ம 12 பொது தேர்தல் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். 12 பொது தேர்தலில் நம்முடைய வாக்குகள் யாருக்காக பயன்பட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரு பேர் தெரியாத யாரையோ அலுவலாக்கி இருக்கிறோம், யாரையோ எம்பி ஆக்கி இருக்கிறோம், யாரையோ மந்திரி ஆக்கி இருக்கிறோம், யாரையோ மந்திரி பிரதமர் ஆக்கி இருக்கிறோம், மந்திரிகளா
யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடையாது, ஸ்காலர்ஷிப் கிடையாது. இந்த மண்டபத்தில் இருக்கிறார். நாங்க போற ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறாங்க. ராத்திரி பகலா படிச்சு 11 வருஷத்துக்கு பிறகு எத்தனை ஆயிரம் இந்திய மாணவர்கள் தகுதி இருந்தும் தகுதி இடம் கிடைக்காம கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை ஆயிரம் பேர் அவங்களோட அழுகுரல் வெளியே கேட்கறது இல்லை. அவங்களோட நிலைமை இந்த 12 எலெக்ஷன்ல மாறிச்சா. ராத்திரி பகலா டாக்ஸி ஓட்டுறாங்க எத்தனையோ வருஷத்துக்கு. ஒரு பெர்மிட்டாக அவங்க ஒத்த காலில் தான் கிடக்கிறாங்க. கிடைச்சிச்சா 12 எலெக்ஷனுக்கு பிறகு? இல்லை. ராத்திரி பகலா லோரி ஓட்டுறாங்க. ஒரு பெர்மிட் கிடைக்குமா அவங்களுக்கு? கிடையாது. எத்தனையோ நிலத்திட்டங்கள் எத்தனையோ நிலத்திட்டங்கள் இருக்குதுங்க. எத்தனையோ நிலத்திட்டங்கள் நமக்கு ஏதாவது இருக்குதா? 12 எலெக்ஷனுக்கு பிறகு அதுவும் கிடையாது. ஏதாவது கடன் வசதி திட்டங்கள் இருக்கா இந்தியர்களுக்கு? கிடையாது. குடியமர்வு திட்டங்கள் கிடையாது. வீட்டுடைமை திட்டங்கள் கிடையாது. பிறந்த சுறா கிடையாது. நீராய்ச்சி கிடையாது. சுடுகாடு ஈடுகாடு இருக்குதா? அதுவும் கிடையாது. 12 வருஷமா எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போட்ட பிறகு இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, இருக்காது, கிடையாது, இருக்காது. இதுதான் நம்மளுக்கு இதுவரை கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த 13வது தேர்தலில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நம்மளால மற்றவங்க நல்லா இருந்தது போதும். மலேசிய இந்தியர்கள்லாம் கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த தேர்தலில் நான் வாக்களிக்கிறது மூலமா மலேசிய இந்தியர்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது, என்னுடைய வம்சத்துக்கு என்னுடைய இனத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு மலேசிய இந்தியனும் யோசிக்க ஆரம்பிக்கணும். மற்றவங்க நம்ம ஓட்டு நல்லா இருந்தது போதும். இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? நம்முடைய தலையெழுத்தை எப்படி மாற்ற போறோம்? நம்முடைய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப்படுது? எப்படி இன்னும் 10 வருஷத்துல 15 வருஷத்துல அவங்க இந்த நாட்டு குடிமக்கள் சொல்லி தலை நிமிர்ந்து நடக்க போறாங்கிறத யோசிக்கணும். நான் ஒரு விஷயத்தை மலேசியா போல சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு வேணும்னா நான் மலேசிய இந்தியர்கள் மலேசியாவில் 3வது மிகப்பெரிய சமூகமா இருக்கிறோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். இன்னைக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நிலைமை எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மிகப்பெரிய கீழறுப்பு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நம்ம 7 விழுக்காடு இருக்கிறோம். இப்ப நம்ம முழிக்கலன்னா இன்னும் 15 வருஷத்துல இன்னைக்கு மலாய்க்காரர்கள், மலேசிய சீனர்கள், மலேசிய இந்தியர்கள் 3வது இடத்துல இருக்கிற நம்ம 15 வருஷத்துக்கு பிறகு மலாய்க்காரர்கள், மலேசிய சீனர்கள், மலேசிய இந்தோனேஷியர்கள், மலேசிய பங்களாதேஷிகள், மலேசிய பாகிஸ்தானிகள், மலேசிய மியான்மாரிகள், அதுக்கப்புறம் வேணும்னா மலேசிய இந்தியர்களா 7வது 8வது இடத்துல 1 விழுக்காடு 2 விழுக்காடா இருக்கு. அன்னைக்கு நம்மளால நம்முடைய உரிமையை கேட்டு வாங்க முடியாது. இன்னைக்கு 7 விழுக்காடு இருந்து நாட்டில் 3வது மிகப்பெரிய சமூகமா இருக்கிற இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு வர எலெக்ஷன்ல நம்ம இதுவரைக்கும் உணர்ச்சி வயப்பட்டு ஓட்டு போட்டது போதும். இந்த முறை நம்முடைய சிந்தனை, நம்முடைய மூளையை பயன்படுத்தி நம்ம ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் தயாராகணும். இங்க இருக்கிறவங்க சில பேர் சொல்லலாம், ஐயா நான் சாதாரணமா லோரி ஓட்டுறேன், சாதாரண ஒரு கிளீனர் வேலை செய்யறேன், சாதாரண ஒரு ஃபேக்டரி ஆபரேட்டரா இருக்கிறேன், ஒரு வேர் ஹவுஸ் ஆபரேட்டரா இருக்கிறேன், சாதாரணமானவன், என்னால என்னங்க செய்ய முடியும்னு நீங்க கேட்கலாம். நீங்க சாதாரணமானவர் கிடையாதுங்க. உங்களாலையும் ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா இங்க நடக்கிற உண்மைகளை இன்றால் எதுக்காக போராடுங்கிற உண்மையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்ல முடியும். 100 ஆபரேட்டர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு சக்தி, 1000 ஆபரேட்டர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு மாபெரும் சக்தி. அதனால சொல்றேன், யாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. நமக்கெல்லாம் இந்த நாட்டில் உரிமை இருக்குது. நாம் இந்த நாட்டு குடிமக்கள், நாம் இந்த நாட்டு பிரஜைகள். நமக்கு இந்த நாட்டில் சகலவிதமான சம உரிமைகள் கிடைக்கணும். அதுக்காக நாம் துணிந்து தொடர்ந்து போராடணும். அதான் இன்றா சந்திக்கிறது. இந்த வெற்றிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, எதிர் ஒரு 25ஆம் தேதி நவம்பர் மாதம் சைனீஸ் அசம்பிளி ஹால்ல மலேசிய இந்தியர்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுத்தா மலேசிய இந்தியர்களுடைய வாழ்வு தரம் உயரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு செயல் திட்டத்தை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த செயல் திட்டத்தை அரசியல் கட்சிகள் ஏற்க வைப்போம். எங்களுக்கு தெரியும் அப்படி ஏற்க வைக்கணும். அந்த திட்டங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா மலேசிய இந்தியர்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். நம்ம கேட்க போறது பிச்சை கிடையாது, நாங்க கேட்க போறது பதவிகள் கிடையாது. மலேசிய இந்தியர்கள் 55 வருஷமா இந்த நாட்டை ஏமாந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 150 வருஷமா வெள்ளக்காரன் ஏமாத்தினா, இப்ப 55 வருஷமா அரசாங்கம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. போதும், நாங்க எந்த அரசியல்வாதிகளையும் நம்ம தயாரா இல்லை. உங்களால மலேசிய இந்தியர்களுக்கு இதையெல்லாம் கொடுக்க முடியும்
அதே ஆர்வம் 25ஆம் தேதி நாள் வெளியிட்ட பிறகு ஒவ்வொரு மலேசிய இந்தியனுடைய கையிலும் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். ஒவ்வொரு மலேசிய இந்தியனை நோக்கி வாக்கு கேட்டு ஓட்டு கேட்டு வர ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும் இதை ஒன்னால செய்ய முடியாது எங்ககிட்ட பேசு, இல்லாட்டா எங்க ஓட்டை பத்தி நீ கவலைப்படாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பல மனோதைரியம் மனோபலம் அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருப்பீங்க, தயாரா இருக்கணும். எங்க பின்னால நீங்க இருக்கிறீங்க தைரியம் தான் நாங்க தொடர்ந்து போராடுறோம். நாங்க போராடு மலேசிய ஏழை இந்தியர்களுடைய அடிப்படை சட்ட உரிமைகளுக்கு மட்டும்தான் தொடர்ந்து நாங்க குரல் கொடுப்போம். இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்க மாதிரி பெருந்தன்மையோட பெரு அளவுல ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. திரு வேதமூர்த்தி தொடர்ந்து விளக்கமா பேசுவாரு. உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி